எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாம் ஃபுட் ப்ராசஸிங். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, ஐஸ்கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கலர்ஃபுல்லா மேல சாஸ் ஊத்தி ஐஸ்கிரீம் பார்லர்ல நம்ம சாப்பிட்டுருப்போம். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். சாக்லேட் சாஸ், ஸ்ட்ராபெரி, பிஸ்தா அந்த மாதிரி நிறைய சாஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பார்லர்ல சாப்பிட்டுருப்போம். அந்த சாஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்றது, ஈஸியா காஸ்ட் கம்மியா எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆரம்பிச்சுவீங்க. ஓகே, குட். இதோ அவன் பயமுறுத்தாத பயமா இருக்கா தம்பி? இது கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்திக்கிறோம். அண்ணா என்ன பயமா இருக்கு? பாத்திரம் சூடாயிருச்சு இல்ல? நம்ம எடுத்துப்போ. இது இப்ப என்ன நம்ம கேரமல் செய்ய போறோமா? கேரமல் இல்ல, சாக்லேட் சாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது வந்து சாக்லேட் சாஸ். சாக்லேட் சாஸ். சாக்லேட் சாஸ்க்கு இப்ப நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் தண்ணி, ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து சர்க்கரை, லிக்விட் குளுக்கோஸ். லிக்விட் குளுக்கோஸ்ங்கிறது அதுவும் ஒரு டைப் ஆஃப் சுகர் தான். சர்க்கரை வந்து அது வந்து வினிகர் மாதிரி அந்த வினிகர் கிடையாது, கிளிசரின் மாதிரி நல்ல திக்கா இருக்கும். அது வந்து நமக்கு சாஸ்ல வந்து ஒரு திக், ஒரு கட்டித்தன்மை கொடுக்கும். கட்டித்தன்மை வந்து. அடுத்து கொக்கோ பவுடர். நம்ம சாக்லேட் யூஸ் பண்றதுல சாக்லேட் எப்பவுமே கொக்கோ பவுடர்ல தான் யூஸ் பண்ணுவோம். கொக்கோ பவுடர் பிளஸ் சாக்லேட், மில்க் சாக்லேட்னு சொல்லுவோம். சாக்லேட் யூஸ் பண்றோம். பெக்டின் ஒரு பவுடர் இருக்கு. அந்த சாஸ் வந்து நல்லா திக்கா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில வர மாதிரி அது ஒரு மூலிகை, அது ஒரு அப்படி இல்ல, ஒரு திக் கன்சிஸ்டன்சில வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கரெக்டா அந்த கிடைக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணும். ஆனா இப்ப இருக்கட்டும், இந்த பெட்டி எதுல தானே செய்யறாங்க? அது இது பெட்டி இல்லப்பா, இது பெக்டின். பத்தி பெட்டி மாரி ஒண்ணு. பெக்டின் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து எப்பவுமே வந்து பவுடரா இருக்கிற எந்த பொருளையுமே கலக்கிக்கிட்டே கொட்டிக்கிட்டே கலக்கிறோம்னா தண்ணி வந்து கொதிக்க கூடாது. நார்மல் கை வச்சா மிதமான சூட்ல பவுடரை கொட்டினாதான் வந்து கட்டி ஆகாம இருக்கு. நான் அதை கலக்கிக்கிட்டே நீ கொட்டிக்கிட்டே இல்ல, கட்டி ஆகாம நம்ம கரெக்டா கரையன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம இந்த சாக்லேட் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அதாவது ஷேர்பால் வச்சுட்டு போயிருக்கோம். அது கொடுத்த மெடல் மாதிரி தூக்கி வச்சு நிக்கிறேன். நான் இது மாதிரி பிஸ்கட் கம்பெனிலாம் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிறேன்னா, அப்போ வந்து என்னடா இந்த ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆளே தூக்கம், மயக்கம். ஆனா என்ன பண்ணாங்கன்னா உள்ள அந்த ஃபேக்டரிக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. பிஸ்கட் ரெடி பண்றது வந்து ஈஸி தான். நான் அது ஒரு நாள் அது ஒரு வீடியோ போடலாம். சரி, அது ஒரு நாள். அதுலயே வந்து இப்ப ஐஸ்கிரீமுக்கு வந்து கோன் சாப்பிடுறோம் இல்லையா? ஆமா, கோன் ஐஸ்கிரீம் கோன்ல ஒரு பிஸ்கட் வரும் பாரு. ஆமா, நடுவுல கீழே வரும் அந்த பாட்டுக்கு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். நம்ம சாஃப்ட் ஐஸ்கிரீமுக்குலாம் வரதுலாம் சும்மா சக்கம் ஒரு டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு. ஆமா, நம்ம ஒரிஜினல் கோனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த நம்ம கம்பெனியோட தயாரிப்பு. அதனால அது நம்மளே ஒரு நாள் தயாரிக்கும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். அதுல நல்லா மெல்ட் ஆகும். இது எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம ஃபுல் ஃப்ளேம் வைக்காம மீடியமான ஃப்ளேம்லயே வச்சுட்டு சிம்ல வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருக்கணும். இது ரெடி பண்ணி ஆகுறதுக்கு அதுக்கு நல்லா ஹீட் ஆகி வரது கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி ஆகணும், கை வலிக்குது. இதுக்கு அளவுலாம் சொன்னீங்களா? அது நாளைக்கு அளவு இருக்கு. நல்ல சக்கரை கொட்டலாமா? ஓ, அந்த பட்டி அதுலதான், பெட்டி அதுல தான் கலக்கணும். இல்ல, இது பெக்டின். பெக்டின். இது வந்து பவுடரா போடும்போது கட்டி ஆகிடக்கூடாதுல்ல. இப்போ சுகர்ல மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்லா ஈஸியா மெல்ட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல இப்பயே அந்த கட்டி பாதெல்லாம் தெரியுது எனக்கு. கை வச்சுனா கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் நீங்க பண்ணு. எப்ப கேட்பான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் போல. கண்டிப்பா சமையல் செய்யறதும் ஒரு கலை தானே. எந்த ஒரு பொருளுமே தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது அதனுடைய ரெசிபி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகுது. கை பக்குவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கையில கிடையாது, மனசுல இருக்கு. மனசுல. ஆமா, அது எப்படின்னா நம்ம ஈடுபாடோட இது நல்லா செய்யணும், நல்லா சூப்பரா வரணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா அது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வரும். ரெசிபி கையில இருக்க, இந்த டெம்பரேச்சர் இதை போடணும், இந்த டெம்பரேச்சர் இதை போடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் செஞ்சோம்னாக்க அது வந்து அந்த பக்குவம் கிடைக்கும். பாத்தீங்களா மக்களே, நல்ல மனசோட நல்ல அன்பா எல்லாரும் வந்து
லவ்வோட செய்யணும். ஆனா உனக்கு வேர்க்கவே இல்ல. அது ஒரு நல்ல மனசு வேணுங்க. வேர்க்கறதுக்கு கூட நல்ல மனசு வேணும். கண்டிப்பா. நல்ல உடம்பா இருக்கிறதுனால வேர்க்குது. அப்படி கிடையாது. உனக்கு உடம்பு பல்கா இருக்கிறதுனால உள்ள இருக்கிறதுனால வெளில வருது. ஆமா. அடுப்பு பாத்துல நின்னு. என்னையே பல்கும்பாங்க. உன்ன என்ன சொல்றாங்க? உன்னை யாரும் எதுவும் சொல்றது இல்லையா? இல்ல நான் கொஞ்சம் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தினுக்கிறேன்னா அதனால. இதைத்தான் சில பேர் தொழில் ரகசியம்ட்டு சொல்லாமே இருக்கிறாங்களா? இந்த அளவு ரொம்ப முக்கியம். கொக்கோ பவுடரை பொறுத்த வரைக்கும் உனக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். கரெக்டான அளவுல கரெக்டான இருக்குன்னா ரேஷியோல போடலன்னா நீ ஐஸ்கிரீம் இனிக்கும் சாஸ் கசக்கும். அதாவது டீல இந்த டிகாஷன் அதிகமா ஊத்துற மாதிரி, காஃபி தூள் அதிகமா போட்டா கசக்கற மாதிரி இதுவும் கசக்கும்ல. எல்லாரும் 6 மாசம் 1 வருஷம் வேலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. 6 நிமிஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க. அது எல்லாம் எங்க மாஸ்டருடைய கைவண்ணம் தான். ரோட்டு கடையில முட்டை அடிப்பாங்களா மாஸ்டர், சக்க 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 சக்கன்னு அதை நினைச்சு நடிச்சேன். எல்லாம் நல்லா கலங்குது. இதுல இந்த கம்பி பாதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் தேவையில்ல இதுக்கு. அது ரொம்ப கெட்டியா தன்மை. ரொம்ப கெட்டி தேவை. இது இந்த அளவுக்கு இருந்தாதான் இப்ப நீ சூடு ஆறும்போது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். இதுதான் வந்து ஐஸ்கிரீமுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் சாஸுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், பிஸ்தா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சிரப் ரெடி பண்றோம். சிரப்ல இருந்து வெரைட்டி ஆஃப் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். சாக்லேட்டுக்கு மட்டும் சாஸ் எப்பவுமே தனியா தான் ரெடி பண்ணணும். ஏன்னா அதை கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்றதுனால அது சாக்லேட் மட்டும் சாஸ் தனியா ரெடி பண்ணணும். மற்ற வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரே சிரப் ரெடி பண்ணி அதுல இருந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இங்க எங்க தண்ணி இருக்கணும், அதுக்கு தான் நான் இருக்கல. தண்ணி ஊத்து. எவ்வளவு பெரிய அவன் கோடிக்கணக்கா வச்சு படம் எடுக்கிற மாதிரி பண்ணுகிறான். நான் எவ்வளவு சிம்பிளா பண்ணேன். கீழே வச்சுக்கிறேன்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டீங்க. மனசே கஷ்டமா இருக்கு. இந்த சாக்லேட் சாஸுக்கும் சரி மற்ற சிறப்புக்கும் சரி அதனுடைய ரெசிபி, ஒரிஜினல் ரெசிபி என்னவோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அடுத்ததான் சுகர் சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணுப்பா. நிறைய ஊர்ல இது சுகர், சீனி, அப்புறம் அந்த சக்கரை வேற ஏதோ சொல்லுவாங்க. சக்கரை ஒரு இடத்துல பார்த்தேன். அங்க வந்து கரும்பு சக்கை சாரா ஏதோ தான் சொன்னாங்க. சாறு ரெடி பண்றதா நீ சொல்ற மாதிரி சக்கரை சாறு சொல்லலாம். சக்கரை அவ்வளவுதான். சீனிம்பாங்க, சக்கரைம்பாங்க. சக்கரை கரைஞ்சிடுச்சு. சக்கரை கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் லிக்விட் குளுக்கோஸ் எடுத்து போடுங்க. லிக்விட் குளுக்கோஸ், இதுதான் லிக்விட் குளுக்கோஸ். போன வீடியோல இதுக்காக தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லாமே தெரியும். சுட தண்ணில போட அது கரையுது. இல்ல இது ரொம்ப கடினமா இருக்குது. கல்லு வடிகட்டுடைய கடினமா இருக்குது. நம்ம இவ்வளவு பொருள் யூஸ் பண்றோம்ல. ஆமா. யூஸ் பண்ற பொருள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க காஸ்ட்லியான பொருள் எதுனா அந்த பெக்டின் ஒரு பவுடர் யூஸ் பண்றோம். ஆமா. அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா per kg வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1500 rupees. நம்ம இப்போ பெக்டின் போட போறோம். இது வந்து முன்னாடி வந்து நம்ம சுகர் கூட கலந்து போட்ட கட்டித்தன்மை படம் சீக்கிரம் கரையன்ட்டு. ஆனா இப்ப அதை நான் மறந்ததுனால மாஸ்டர் எடுத்து திட்டு வாங்கிக்கிட்டு இப்ப ரெண்டாவது கலக்குறேன், கட்டி போடாத போல. நான் கலந்தது சரியில்லைன்ட்டு மாஸ்டரே கலக்குறாப்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெட்டி தான். பெக்டின். நீ சொல்லுங்க. பெட்டி இல்லப்பா, பெக்டின். கரெக்ட். அவ்வளவுதான், சரியாச்சு அது. பாட்டு வச்சாதான் டான்ஸ் ஆடணுமா? இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண அந்த சிரப்பை இப்போ 3ஆ பிரிச்சு இந்த பாத்திரத்துல 2 கிலோ 2 கிலோ 2 கிலோ நம்ம பிரிக்க போறோம். நம்ம மேடம் கிட்ட வந்து நீ கரெக்ட்டா பேசணும். ஆமா. 2 லிட்டர் 2 கிலோ 2 கிலோன்னு சொல்லுங்க. 1 லிட்டர் 1 கிலோ தான் தெரியுமா? அப்படி கிடையாது. 1 லிட்டர் 1 கிலோங்கிறது தண்ணிக்கு மட்டும் தான் செட் ஆகும், திரவ பொருளுக்கு இல்லை. அப்ப எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் தான் சரியில்லை. தண்ணியோட டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 தான். ஓகேவா? 1 இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படின்னா 1 கிலோ. இப்போ ஐஸ்கிரீமுக்கு நாங்க மிக்ஸ் ரெடி பண்றோம் பாத்தியா? ஆமா. ஐஸ்கிரீமுக்கு நாங்க ரெடி பண்ற மிக்ஸோட டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1.1. அப்போ 1 லிட்டர்ங்கிறது வந்து 1 கிலோ 100 கிராம்.
கணக்காயிடும். இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி. நம்ம ரெடி பண்ண சிரப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி எசன்ஸ் ஆட் பண்ணாக்க அந்த அந்த ஃப்ளேவரோட சிரப், அதாவது சாஸ் வந்து ரெடி. ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரெடி பண்ண சிரப்ல இருந்து ஸ்ட்ராபெரி சாஸ் அண்ட் பிளாக் கரண்ட் சாஸ், பிஸ்தா சாஸ் 3 ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாக்லேட். பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊறுதுப்பா. பார்த்து விடுறது ஐஸ்கிரீம்ல. இல்ல அந்த அளவுக்குலாம் ஒழுகல. தொடச்சிக்கிறேன். சிரப் வந்து சூடு இன்னும் கொஞ்சம் கம்மி, சூடு இருக்கு, அதனால கொஞ்சம் லிக்விடா தெரியுது. சூடு கம்மியாச்சுன்னா கம்மியாச்சுன்னா அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு இன்னும் திக்கா இருக்கும். திருப்பேன். சாப்பிடு பார்த்துக்கலாம். சாப்பிடு. அப்படியே கலர்ஃபுல்லா சாஸோட டேஸ்ட் பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா.